எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் எனக்கு உங்களோட ஆதரவு தரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பொதுவாக நமக்கு வாழ்க்கையில் எப்பையும் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, அதை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னு நினைக்கணும். இருக்கிற ஒரு வாழ்க்கையும் இப்படி சண்டையே போட்டுட்டு இருந்தால் எப்படி நம்ம நல்லா வாழ்கிறது? கடவுள் ஏன் நமக்கு மறதியை கொடுத்துருக்கிறாரு, மன்னிக்கின்ற குணத்தை கொடுத்துருக்கிறாரு? எல்லாமே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு மறதியையும் மன்னிக்கின்ற குணத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதை விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு. முக்கியமாக யார்கிட்ட சண்டை வரும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தான் ஏகப்பட்ட சண்டை வரும். நீ பெருசா நான் பெருசா, ஈகோ. அது எவ்வளோ மோசமான பழக்கம் இல்லையா? ஏன் கணவன் மனைவி மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் போல தானே அவங்களும். இது ஒரு உறவு, உன்னதமான உறவு. அதில் விட்டு கொடுத்தல் தான் மிகப்பெரிய, எப்படி சொல்கிறது, விட்டு கொடுக்கறதுல போட்டி இருக்கணும். அதை விட்டு போட்டு நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி இருக்கக்கூடாது இல்லையா? கணவன் மனைவி உறவு தான் இல்லை, எந்த உறவு கூடயும் இன்னொரு தடவை பிறந்து வளர்ந்து வாழவா போகிறோம்? இல்லை. சரி, அவங்களுடைய தவறு மனசை குத்தி ரணமாக்குது, மறக்கவே முடியலை அப்படிங்கிற கட்டம் வரும்போது அவர்கள் நமக்கு செஞ்ச நல்லதை நினச்சி பாருங்களேன். ஒரு உறவு இருக்கும்போது நல்லதே செய்யாமல் கெடுதல் மட்டுமா செஞ்சுருப்பாங்க? அவங்க செஞ்ச நல்லதை நினச்சி பாருங்களேன். அப்போ இந்த குற்றம் மன்னிக்க கூடியதாக நமக்கு இருக்கும், மன்னிக்க கூட மனசு வரும். நம்மளும் மனுஷங்க தானே. யாரோ ரோட்டில் போகிறவங்க தெரியாமல் நம்மளை இடிச்சிட்டா கூட சாரி சொன்னால் முன்பின் தெரியாதவங்க அவங்க சொல்கிற சாரியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய உறவு உன்னதமான உறவு. அதில் அந்த சாரியை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்கட்டும், முதல்ல சாரி கேட்கணும்ல. சாரி கேட்கணும்ல, சொல்லுங்கள். சாரி கேட்கணும், சாரி அக்செப்ட் பண்ணிக்கணும். மன்னிக்கின்ற குணம் ஒரு உன்னதமான குணம். அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். பிடிவாதம் தேவை தான் வாழ்க்கையில். நான் இதை சாதிக்கணும் அப்படிங்கிற பிடிவாதம் இருக்கணும். அதை விட்டு போட்டு எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சா அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுல்ல. பிடிவாதத்துலேயும் ஒரு இருக்கணும், ஒரு நியாய தர்மம் வேண்டாமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். ஏன் பிடிவாதம் பிடிக்கிறோம், எதுக்கு பிடிவாதம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டு நான் ரொம்ப பிடிவாதங்க, நான் அப்படி, நான் பிடிவாதம் பிடிச்சா என்னை யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மாலாம் கிடையாது, எனக்கு என்னோடய பிடிவாதம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. வீண் பிடிவாதம் பிடிச்சா நம்ம வாழ்க்கையில் மிஞ்சுறது என்ன தெரியுமா? கஷ்டமும் கண்ணீரும் துயரமும் துக்கமும் தான். சரியா? இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் எதுக்கு வீண் வீராப்பு, ஈகோ, முரட்டு பிடிவாதம், வரட்டு பிடிவாதம், அதெல்லாம் விட்டுருங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். அதை விட்டுட்டு பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் ஈகோவும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சந்தோஷமாகவே வாழ முடியாது. இனிமேல்னாச்சும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகுங்க. இத்தனை நாள் அந்த குப்பையை தூக்கி மனசில் ஒருத்தங்க படுத்தின கஷ்டத்தை தூக்கி குப்பையை
மனசுக்குள்ளாரையே சுமக்காதீங்க, தூக்கி தூரம் வீசிடுங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். உங்களோட லைக்கும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சவற்றை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.